தவக்கால பயணம் நாள் 18. மனம் திரும்புதலும் கர்த்தரின் நீதியும். மனம் மாறி தீமையிலிருந்து விலகுங்கள், கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். எனவே இஸ்ரவேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள், அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எசேக்கியேல் அதிகாரம் 18 இறைவசனம் 30. கர்த்தர் நீதியானவர், ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலின்படி கிரியை செய்கிறார். நம்முடைய குற்றங்களை விட்டுவிட்டு முழுமையான மனந்திரும்புதல் கொண்டால் அவர் நம்மை வாழ வைப்பார். தீமையிலிருந்து விலகினால் வீழ்ச்சி நம்மை தொட்டு பார்க்காது. நான் உண்மையாக மனம் மாறி தேவனின் வழியில் நடக்கிறேனா? நன்மையை செய்துவிட்டு மீண்டும் பழைய பழக்கங்களுக்கு திரும்பி விடுகிறேனா? நம்முடைய வழிகளை திருத்தி தேவன் விரும்பும் வாழ்க்கையை நடத்துவோம்.